ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்போவுமே சிங்கிள் கலராக ஒரு saree வந்துருச்சுன்னா அது டிசைனுக்கு வேறு சொல்லிவிடுவாங்க. கஸ்டமர் சொல்லிட்டாங்களே அப்படின்றதுக்காக நம்ம ரொம்ப தலையை பிச்சிட்டு இருப்போம். சிங்கிள் கலரில் என்னடா டிசைன் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சிங்கிள் கலர் ப்ளவுஸில் டிசைன் சூப்பராகவே செய்யலாம். எந்த ஒரு கான்ட்ராஸ்ட் கலரும் இல்லாமல் தேவைப்படாது. நம்ம அழகாக சிங்கிள் கலரில் வந்து டிசைனை சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த வீடியோவில் சிங்கிள் கலரில் நம்ம எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு சொல்லி நான் கிளியராக சொல்லியிருக்கிறேன். நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் நான் வந்துட்டு சிங்கிள் கலரில் நான் இது வரைக்கும் செஞ்சதில்ல. ஏன்னா எனக்கு செய்கிற மாதிரி எந்த ஒரு வாய்ப்பும் வந்ததில்ல. இந்த வீடியோவில் நான் சிங்கிள் கலரில் செஞ்சுருக்கிறேன். அதை பாருங்கள். எப்போவுமே saree ஒரு கலர், ப்ளவுஸ் ஒரு கலர் இப்படி தான் வரும். ஆனால் இது வந்துட்டு எல்லாமே saree முந்தானி எல்லாமே ஒரே கலரில் வந்துடுச்சு. சரி, இதில் வந்துட்டு என்ன தான் டிசைன் பண்ணுறது அப்படின்ற ஒரு குழப்பம் எனக்கும் இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி டிசைன் வந்து பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக வரும். உனக்கு எப்படி தெரியும்லாம் கேட்காதீங்க. நானும் இது யூடியூப்பில் தான் பார்த்தேன். யூடியூப்பில் பார்த்து தான் நான் இதையும் செய்கிறேன். ஆனாலும் நான் செஞ்சது வந்து சரி, சப்போஸ் எல்லாருக்கும் இது தெரியுன்றது இல்லை இல்லையா? என்ன தான் யூடியூப்பில் இருந்தாலும் இதை ரொம்ப பேர் யார் தேடி கண்டுபிடிக்கிறாங்கன்றது தான் விஷயம் இல்லையா? எனக்கு கிடைச்சிது. அதனால் சரி, நானும் உங்களுக்கு இந்த இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நானும் செய்கிறேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம லைனிங் அடித்து நெக் ஷேப்பை திருப்பி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த நெக் ஷேப் வந்துட்டு ரவுண்டு வேணாலும் ரவுண்டு வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி வச்சுக்கலாம். எனக்கு இப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு நான் இப்படி வச்சுருக்கிறேன். ஆனால் நான் அந்த டிசைன் பார்த்தப்போ இந்த டிசைனில் இந்த நெக்கு இந்த பேட்டர்ன் இல்லை, வேறு நெக் பேட்டர்ன் இருந்துச்சு. அது ரவுண்டாகவே இருந்துச்சு. நான் வந்து ரவுண்டு வைக்கல, நான் இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். இது கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியான வேலை தான். பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் நெக்கை அடித்து திருப்பி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். இதுலேருந்து 1 இன்ச்சு நான் வந்துட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன், ஒரு ரவுண்டு. நெக்ஸ்ட்டு இன்னொரு மார்க்கு. இப்போ நம்ம 2 டிசைனாக கொடுக்க போகிறோம். அந்த 2 டிசைனுக்கும் நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி கொடுத்துக்கலாம். இது நம்ம மைண்ட் செட் தான். இது வந்து எப்படி கொடுக்கணுன்றது நம்ம இஷ்டம்தான். எனக்கு வந்துட்டு இதில் 2 டிசைன் இருந்துச்சு. நீங்கள் சிங்கிள் டிசைன் கூட கொடுத்துக்கலாம். அது கூட இதில் நல்லா தான் இருக்கும். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பால் மாதிரி இது செஞ்சு நான் எடுத்துக்கிட்டேன். இது பாருங்கள். இது என்னென்னா தர்மாக்கோல் பால் தான். தர்மாக்கோல் பால் வந்துட்டு ரெடிமேடாக நம்மளுக்கு கிடைக்கிது. அதுன்றப்போ நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும், கஷ்டமாகவும் இருக்காது. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பாக்கெட் 10 ரூபான்னு விற்கிது. இந்த தர்மாக்கோல் பால் தான் வாங்கி வந்துட்டு இதில் சைஸ் வாரியாக இருக்கும். சின்னது, பெருசு அப்படி இருக்கும். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸை நீங்கள் எடுத்துக்கிட்டு பாருங்கள். இவ்வளோ தான் வச்சு நம்ம இதை பிடிச்சி நூலால் நல்லா டைட்டாக நம்ம சுற்றிக்கிட்டு நம்ம எந்த ஒரு நாட்டும் எதுவுமே போட தேவையில்ல. நம்ம எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம், அதனால் இது பிரியவும் பிரியாது. நல்லா இது மாதிரி டைட்டாக சுற்றி நூலை பிடிச்சி டைட்டாக இழுத்துட்டோம்னா அவ்வளோதான். இது கஷ்டமான வேலையே இல்லை. நம்ம எப்பயும் துணியை கட் பண்ணி அது சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அது ரொம்ப லேட் ஆகும். இது ரொம்ப சீக்கிரமாகவே சிம்பிளாக முடிகிற வேலை. அதே மாதிரி இது அமுங்கிறதால நம்மளுக்கு தையல் அடிக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாகவே வரும். இப்போ அது ஃபஸ்ட்டு ஒரு இன்ச்சில் போட்டோம் இல்லையா, அதில் வைக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நான் அதை வைக்க போகிறதில்ல, இன்னொரு டிசைன் பண்ணணும். இது எப்படின்னா நம்ம அந்த பாவாடைக்கு ஃபில்ட் பிடிப்போம் இல்லையா, அது மாதிரி பிடிக்கிறதுக்காக நான் இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது ஒரு 2 இன்ச் அகலத்துக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபுல்லாகவே எனக்கு 2 இன்ச் அகலத்துக்கு வேணுமா இருக்குது. அவ்வளோதான், 2 இன்ச் அகலத்துக்கு வேணுமா இருக்குது. இதை கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். தையல் உள்ளே போகிற மாதிரி, அதே மாதிரி உள்பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஃபுல் லென்த்துக்கு தையல் அடித்து எடுத்துக்கிறேன்.
இது வந்துட்டு திருப்ப போகிறதில்ல, அப்படியே எப்படி இருக்குதோ அப்படியே நம்ம தைக்க போகிறோம். கொஞ்சம் பைப்பிங் பீஸ் வேணுமா இருக்குது. இது எப்படின்னா ஒரு இன்ச்சில் கட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். இதை நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அடித்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஆனால் நீங்கள் அடிக்கிறது எப்படின்னா லூப் மாதிரி எடுத்துக்கலாம். வெளி சைடுக்கு லூப் மாதிரி எடுத்துக்கலாம். உள் சைடுக்கு வந்து அப்படியே ஓப்பனாகவே தச்சு எடுத்துக்கலாமாச்சு. நான் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஏன்னா லூப் மாதிரி எடுத்துக்காமல் மடித்து தைச்சேன். நீங்கள் வந்துட்டு மடித்து தைக்க தேவையில்ல. ஒரு சைடுக்கு உள் சைடு அடிக்கிறது லூப் மாதிரி எடுத்துக்கிட்டு, வெளி சைடு இருக்கிறத நீங்கள் தையல் அடித்து அப்படியே திருப்பிக்கலாம். பைப்பிங் மாதிரி திருப்பி எடுத்துக்கலாம். அதை நான் தைக்கும்போது உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா சிங்கிள் கலராக அடிக்கும்போது நம்மளுக்கு என்ன கலரை வைக்கிறது, கலர் இல்லை, மல்டி கலர் இல்லைன்னா ரொம்ப தலைவலி எடுத்துக்கும். எனக்கே வந்துட்டு நிறைய டைம் நான் கஷ்டப்பட்டுருக்கேன். சிங்கிள் கலராக வரப்போ முடியாதுன்னே சொல்லுவேன். முடியாது, என்னால் அடிக்க முடியாது, சிங்கிள் கலராக இருக்குது, இதை அடித்தாலும் நல்லா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நானே நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன். ஆனால் இப்படி அடிக்கும்போது சிங்கிள் கலரில் கூட சூப்பராக இருக்கும் டிசைனு. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பாவாடைக்கு நம்ம ஃபில் பிடிக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி பிடிச்சிக்கலாம். ஆனால் கொஞ்சம் சின்ன சின்னதாக பிடிச்சிக்கலாம். பிடிக்கிறப்போ எல்லாமே ஒரே சைஸாக வர மாதிரி பிடிக்கணும். சைஸ் வந்துட்டு மாறவே கூடாது. ஒரே சைஸாக எப்படி சொல்கிறேன்னா, இப்போ 1/2 இன்ச்சில் நீங்கள் பிடிக்கிறீங்கன்னா அந்த 1/2 இன்ச் வந்து உள்ளே உங்களுக்கு கச்சா நீங்கள் கொடுத்தே கொடுக்கணும். 1/2 இன்ச்சு உள்ளே மடித்து வைக்கிறப்போ 1/2 இன்ச்சு உள்ளே இருக்கணும். எல்லா இதுலேயும் சேம் 1/2 இன்ச்சே வர மாதிரி கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க. எப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல. உங்கள் விரல உள்ளுக்குள்ளே கொடுத்தீங்கன்னா உங்கள் விரல் சைஸுக்கு அதுக்குள்ளே போகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு அப்படியே மடித்து வச்சு நீங்கள் தையல் அடிக்க வேண்டியது தான். இது நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக வர மாதிரி இருக்கும். நானும் இந்த டிசைனை ஃபஸ்ட் டைம் தான் செய்கிறேன். இதுக்கு முன்னாடி இந்த டிசைன் நான் செஞ்சதில்லை. உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லிடுறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி செஞ்சதாக தான் நீங்கள் செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இல்லவே இல்லை. இது நான் ஃபஸ்ட்டு நான் செய்கிறேன். எது ஒன்றும் நம்ம மைண்ட் செட் தான். நம்மளுக்கு இது வரும்னு நினச்சோம்னா கண்டிப்பாக இது வந்தே வரும். அதனால் இந்த டிசைன் செய்யலான்னு சொல்லிட்டு செஞ்சேன். நான் இந்த டிசைன் செஞ்சுட்டு இதுக்கு வந்து ரூ. 700 நான் வாங்கிக்கிட்டேன். உங்கள் ஏரியா சைடு நீங்கள் எவ்வளோ வைப்பீங்களோ அது மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. இது எதுக்கு வெளிப்பக்கம் வருது. உள்பக்கம் தான் நம்ம அந்த பால் மாதிரி கொடுத்தோம் இல்லைங்களா, அந்த டிசைன் வந்து உள்பக்கமாக வரும். நம்ம ஃபுல்லாக அடித்து எடுத்துக்கலாம். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, லூப் மாதிரி எடுக்கலான்னு. இது மேலே வச்சு அடிக்கிறதுக்கு தான் நீங்கள் லூப் மாதிரி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். இப்போ இது மேலே நான் வந்து அப்படியே அந்த எம்மிங்கு பைப்பிங்க்கு நம்ம கட் பண்ணி அடிப்போம் இல்லைங்களா, அது மாதிரி அடிக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து இதுக்கு லூப் மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வச்சு சும்மா அடித்து விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ இப்படி அடிக்கிறதால கொஞ்சம் ரிஸ்க் ஆகுது இது. இது நான் ஃபஸ்ட் டைம் அடித்ததால நான் கொஞ்சம் யோசனை பண்ணாமல் அடிச்சிட்டேன். இருந்தாலும் நீங்கள் அடிக்கிறப்போ இது கொஞ்சம் லூப் மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 பக்கமும் அடித்து அப்படியே விட்டுறலாம். இல்லை அப்படின்னா ஒரு பக்கம் மடித்து அடிக்கிறப்போ இப்போ இப்படி அடிக்கிறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். திரும்ப அதை மடித்து வச்சு நம்ம அடிக்கிறோம் இல்லைங்களா, அப்போ வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஆகுது. அதனால் நீங்கள் லூப் மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. நான் இப்போ இந்த சைடை பாருங்கள், இந்த பக்கம் அடிச்சிட்டேன். இப்போ இதை மடித்து வச்சுட்டு உள் பக்கமாக அந்த கச்சா எதுவுமே தெரியாமல் உள் பக்கமாக பாருங்கள், இப்படி உள் பக்கம் போகிற மாதிரி நான் அடிக்கிறேன். இதுவே நீங்கள் லூப் மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த கயிறு எடுக்கிறோம் இல்லையா, அது மாதிரி எடுக்கணும். கொஞ்சம் அகலமாகவே எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த கச்சா உள்ளே மறையணும் இல்லையா, அது மறையிற அளவுக்கு உள்ளே எடுத்துக்கிட்டு நீங்கள் வச்சு அடித்து திருப்பி எடுத்துக்கலாம்.
இப்படி வைக்கிறதால நான் ஃபுல்லாக அடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி வச்சு அடிக்கணும். இருந்தாலும் ஃபினிஷிங் வந்து நீட்டாக வந்துச்சு. நான் அப்படி அடிக்கிறப்போ கொஞ்சம் கஷ்டம் ஆச்சு அவ்வளோதான். அதே லூப் மாதிரின்றப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் லூப் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு கொஞ்சம் ஒரு பாயிண்ட் அளவுக்கு தாசி பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதே மாதிரியே ஃபுல்லாக அடித்து எடுத்துக்கலாம். சிங்கிள் கலர் தானேன்னு சொல்லிட்டு ரொம்பமாக குழப்பம் ஆக தேவையில்ல. செம்ம சூப்பராக வந்துடுச்சு இந்த டிசைனு. இந்த டிசைனை நானே இன்னொரு டைம் வச்சுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு இது அவ்வளோ நல்லா வந்துச்சு. ஃபுல்லாக மடித்து வச்சு திருப்பி அடிக்க தரணும் தவிர மற்றபடி வேறு எந்த ஒரு சிக்கலும் வரல. கொஞ்சம் நிதானமாக அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம இது அந்த பால் தைச்சோம் இல்லைங்களா, அதை வச்சிடலாம். அதுக்கு வந்து நான் இது மாதிரி சிங்கிள் டென்ஷன் போட்டுக்கிறேன். பாருங்கள், இது சிங்கிள் சைடு இருக்குது. இதே மாதிரி நிறைய வீடியோவில் நான் காட்டியிருக்கேன். என் வீடியோவை புதுசாக பார்க்குறவங்களுக்காக இதை நான் காட்டுறேன். சிங்கிள் டென்ஷன் நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பால் வைக்கிறப்போ ஒதுங்கி வராது. நீங்கள் க்ளீனாக வச்சு அடித்து எடுத்துக்கிட்டே போகலாம். அந்த எட்ஜிலே வச்சு அடித்து எடுத்துகிட்டு போயிடலாம் நம்ம. ஃபுல்லாகவே அடித்து திருப்பிக்கலாம். இப்போ ஒரே மாதிரி வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். அந்த சிங்கிள் டென்ஷனால் நம்ம வச்சு அடிக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதோட பால் ஒதுங்காது. நம்ம தையல் அடிச்சிக்கிட்டு இருக்கும்போது ஈஸியாக நார்மலாக நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப எப்படி இருக்குமோ அப்படியே வச்சு வச்சு அடித்து எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த தர்மக்கோல் பாலுன்றதால நம்மளுக்கு வந்து ஈரம் பட்டால் வீணாகிடும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே இல்லை. ஈரம் பட்டாலுமே அது உள்ள ஈரத்தை இழுத்துக்காது, அது நீட்டாக ஆகிடும். இப்போ ஃபுல்லாக நம்ம அடித்து எடுத்துக்கிட்டாச்சு. இது ரொம்ப நேரம் இதுவே பார்க்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இருக்கிற கச்சா எல்லாம் வெட்டி த்ரெட்லாம் வெட்டி எடுத்துகிட்டு இப்போ நம்ம சேம் அந்த பைப்பிங்க்கு கட் பண்ணி கிராஸ் பீஸ் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அடித்தோம் இல்லையா, அந்த கிராஸ் பீஸை உள்பக்கமாக கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு உள்பக்கமாக கொடுத்துட்டு வெளிப்பக்கமாக திருப்பணும். அதனால் நான் ஃபஸ்ட்டு உள்பக்கமாகவே கொடுத்து ஃபுல்லாக நீட்டாக அடித்து எடுத்துக்கிறேன். அந்த சிங்கிள் டென்ஷன் இருக்குது இல்லையா, அதை அப்படியே அந்த சிங்கிள் டென்ஷன்லேயே ஃபுல்லாக அடிச்சுக்கிறேன். இப்போ ஃபுல்லாக அடிச்சுக்கிட்டாச்சு. இதுக்கு மேலே சென்டரில் கொஞ்சம் கொஞ்சம் நேச் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம. நேச் போடுறத காட்ட முடியல, ஆனால் சென்டரில் கொஞ்சம் கொஞ்சம் நேச் போட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் டர்ன் பண்ணி திருப்புறப்போ கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த பக்கம் திருப்ப தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு. எப்போவுமே இந்த பைப்பிங் வந்துட்டு கொஞ்சம் அகலமாக வந்துடுச்சு எனக்கு. பரவாயில்ல, அகலமாக வந்தாலும் நம்ம ஏதாவது ஒரு டிசைன் தைக்கிறோம் அப்படின்னா அந்த டிசைனில் ஏதாவது தப்பு வந்துருச்சுன்னா அதை நம்ம சரி பண்ணுறதுக்கு அடுத்த நொடியே நம்ம தயாராக இருக்கணும். இது நான் பண்ணுறப்போ கொஞ்சம் அகலம் வந்துருச்சு. இந்த அகலத்தை நம்ம எப்படிடா மேனேஜ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் டவுட் ஆகிடுச்சு. மறுபடியும் அதில் இன்னொரு தையல் போட்டுக்கிட்டேன். இந்த ஓரத்தில் வந்து இன்னொரு தையலை போட்டுக்கிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த ஓரத்தில் இன்னொரு தையல் பைப்பிங் அளவுக்கு இன்னொரு தையல் போட்டுக்கிட்டேன். இன்னொரு தையலை போட்டுக்கிட்டு கொஞ்சம் மொத்தமாக இருக்கிறதால என்னவோ தெரில, த்ரெட்டு கட் ஆகினே இருக்குது, இல்லை த்ரெட்டு பழசா என்னான்னு தெரில, கட் ஆகிட்டே இருக்குது. நூல் கட் ஆகிட்டே இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நூலை கோத்து கோத்து நான் அடிச்சுக்கிட்டே இருக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும். ஒரு தடவை நூல் பழசாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து கட் ஆகிட்டே இருக்கும். இப்போ அந்த ஓரம் ஃபுல்லாகவே அடித்து எடுத்துக்கிட்டாச்சு.
ஆனால் அது பார்க்குறதுக்கு நல்லாவே இல்லை, கொஞ்சம் கூட நல்லா இல்லை. அந்த எட்ஜில் ரொம்ப அந்த பைப்பிங் மாதிரி கொடுத்ததால ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு. சரி இது எப்பிட்றா ஆல்ட்ரு பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக யோசனை வந்துருச்சு. ஆனால் ஒரு வழியாக அதையும் ஆல்ட்ரு பண்ணி அதை ரெடி பண்ணியாச்சு. இவ்வளோ தான் ஃபினிஷிங்கு. இப்போ ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு இதுக்கு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா க்ளீனாக அந்த ஓரம் வந்துட்டு நான் பைப்பிங் மாதிரி அடித்தேன் இல்லையா, அது வெளியே தெரியாத அளவுக்கு, அது வந்துட்டு பார்த்தாலும் தெரியக்கூடாது அப்படின்ற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தூரத்தில் இந்த மணி ஸ்டோன் வச்சுருந்தேன். மணியை வச்ச உடனே எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். ப்ளவுஸ் அவ்வளோ லுக் ஆகிடுச்சு. இதை அடித்து திருப்பினோடனே எனக்கே அந்த ஓரம் தையல் அடித்தது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இப்படி மணி வச்ச உடனே அது எங்கே அந்த தையல் போச்சுன்ற அளவுக்கு போயிடுச்சு. இப்போ எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து சூப்பரான வீடியோ உங்களுக்கு வந்துகிட்ருக்கு, நீங்களும் பார்க்கலாம். இந்த ப்ளவுஸ் வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த ப்ளவுஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா இல்லையா, சிங்கிள் கலரில் இது நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.